ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது விசி எக்ஸ்ப்ளோரர், நான் வினோத். ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலிருந்து விராலிமலை போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சித்தன்ன வாசலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோங்க. ஓகே மக்களே, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அஜந்தா குகைகளினுடைய ஓவியங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் சிறப்பும் இருக்குதோ அதே அளவுக்கான மதிப்பும் சிறப்பும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சித்தன்ன வாசலில் இருக்கக்கூடிய குடைவரை கோவிலும் குடைவரை கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களும். ஓகே மக்களே, இங்கே என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம நேரில் போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக இப்போ ரீசெண்டாக இது டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றினதுக்கப்புறம் ஒரு குளம் ஒன்று வெட்டியிருக்கிறாங்க செயற்கையாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா படகு சவாரி எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுபோக ஒரு பார்க் ஒன்று இருக்குதுங்க. ஸோ கிட்ஸுங்க எல்லாத்துக்குமே விளையாடுறதுக்கு நல்ல ஒரு இடமாவும் இருக்குது. இதுவரையிலையும் எந்த யூடியூப் சேனல்லையுமே அப்புறம் ஆன்லைனில் எதுலேயுமே வந்துட்டு இதனோட டைமிங் வந்துட்டு மென்ஷன் பண்ணலைங்க. பட் இங்கே என்ன டைமிங் அப்படின்னா காலையில் 10 மணிக்கு தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 9:15 ஆகுதுங்க காலையில். ஸோ வந்துட்டோம், 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலேயே வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போகிறதுக்கும் பார்க்குக்கு போகிறதுக்கும் ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு சொல்லிவிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற இடம், அதாவது என்ட்ரி டிக்கெட் கொடுக்குற இடம் இதுதாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இந்த வழியில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அந்த குகை ஓவியங்களையும் சமணர் படுக்கைகளையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு தனியாக வந்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கணுங்க. இப்போ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் வாங்குறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸு. உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேட் இருக்கும். இது வழியாக நம்ம மேலே போனோம் அப்படின்னா சமணர் படுக்கைகள், அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு சமண துறவிகள் அவங்கெல்லாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்த இடம், அதாவது ஒரு ஓய்வு எடுத்த இடம், அதுதான் வந்துட்டு சமணர் படுக்கை. ஸோ அந்த இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கிறோம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 25 ரூபா வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷமாக இந்த மலையை நாங்கள் ஏறிட்டுருக்குறோம். நல்லா இருக்குது, நல்ல ஒரு அட்வென்ச்சராக சூப்பராக இருக்குது இந்த பிளேஸில் நடந்து போகிறதுக்கு. நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருப்போம். கோட்டைகளை பற்றி நாமக்கல் போட்டிருப்போம், சங்ககிரி கோட்டை, அப்புறம் திண்டுக்கல் கோட்டை எல்லாமே போட்டிருப்போம். ஸோ அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவுமே சின்ன மலை தான். அப்பா இறக்கும், கீழே இறங்கும், இல்லைங்க வரேன். ஆஹா, டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர். பாப்பா இங்கே வழுக்குது, பார்த்து வாங்க. இல்லை கையில் பிடிச்சிக்க பிள்ளைங்கள சித்ரா, அப்புறமா கையில் பிடிச்சிக்க பார்ப்பாங்களா? ஸோ அந்த பாறையில் ஏறி அப்படியே அந்த பாறைக்கு ஆப்போசிட்டில் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை நான் மட்டும் இல்லைங்க, இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பை வந்து கிட்டத்தட்ட 3 ஃபேமிலி பண்ணிகிட்ருக்குறாங்க. பயணம் பண்ணுங்க பாப்பா, நீ கொஞ்சம் பின்னாடி வா பாப்பா. குழந்தைகளை கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கிங்க. ஜஸ்ட் இங்கே கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை இந்த கம்பி பார்க்குறதுக்கே பாரு, அந்த பக்கம் சாஞ்சி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. போங்க போங்க. போ 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 போ. பிராமியல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யார் படுக்கிறாங்களோ அவங்களோட நேம். ஆமாம், இதில் எனக்கு வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தெரியும். இந்த கா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போடுவாங்க பேர். நம்ம இப்போ கா எழுதுறோம்ல, அந்த கா வந்து இப்போ ப்ளஸ் மட்டும் போடுவாங்க, டீ இல்லை.
இருக்குதா? இல்லை அதுதான் கா, தமிழ் லெட்டர்ஸில் வந்து அது கா. ஆமாம், இதைத்தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அப்படி வளைச்சி இப்படி போடுறோம், புரியுதுங்களா? அது வந்து கா. தமிழ் தான் இது, தமிழ்லையும் பிராமிய தமிழ். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 படுக்கைகள் இருக்குது. 1 2 அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா 3 4 5 6 7 8, மேபி இது கூட ஒன்றா இருக்கலாம், 9 10 11 12 13 14. ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 தான் தெரியுதுங்க. பட் ஆனால் வந்துட்டு 17 படுக்கைகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பார்க்கில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி டேங்க்குமோ ப்ளஸ் பப்ளிக் டாய்லெட்டும் இங்கே இருக்குதுங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம், இது ஒரு நல்ல விஷயம். இதுதான் இந்த பாறையை குடஞ்சி உள்ள கோயில், குடைவரை கோயில். குடைவரை கோயில் இந்த பாறையை குடஞ்சி உள்ள கோயில் மாதிரி உள்ளே போவோம். இல்லை அலௌடு தான், உள்ளுக்குள்ளே நம்ம போகலாம். பட் வீடியோ மட்டும் எடுக்க முடியாது. இங்கே தாங்கண்ணா. ஃபோட்டோலாம் வெளியே நின்று எடுத்துக்கலாம்னு இருக்கிறாப்புல, உள்ளெல்லாம் சான்ஸே இல்லை. நம்ம வெளியே நின்று வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, இந்த குடைவரை கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கோ வந்துட்டு அலௌடு கிடையாதுங்க. என்ன ரீசன் அப்படின்னா, உள்ளே இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே அந்த வீடியோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுனால அந்த ஃப்ளாஷ் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாஷ்னோட ஹீட்டுக்கே வந்து அது பொறிஞ்சு அப்படி கீழே விழுந்துருதுங்களாமா. அதனாலேயே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் உள்ளே சூப்பராக இருக்குதுங்க. உள்ளே நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கைடு இருக்கிறாங்க, அவங்க நீட்டாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றுமே பார்க்கும்போது நம்ம ஆச்சரியப்படுற வகையில் தான் இருக்குதுங்க. அந்த டைமில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 1300 வருஷத்துக்கு பழசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 1300 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன எய்மில் இதை வரைஞ்சாங்க, இதை பண்ணினாங்கன்றது தெரியல. ஆனால் இன்றைக்கி நமக்கு இது இன்னுமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்குதுங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில மீன் வெரைட்டி, முதலை வெரைட்டி எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க வரைஞ்சிருக்கிற அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த மீன், அந்த முதலை வெரைட்டி எல்லாமே அந்த காலகட்டத்தில் தான் இருந்திருக்கு. இப்போ அது இல்லை. அவங்க அதெல்லாமே வரைஞ்சி வச்சுருக்கிறதுனால தான் நமக்கு இப்போவுமே அது தெரியுதுங்க. இல்லை அப்படின்னா இப்படி ஒரு உயிரினம் இருந்திருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரியாமல் தான் போயிருக்குங்க. மற்றபடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அற்புதமான இடங்க. உள்ளே போயிட்டு ஒரு பெயிண்டிங்குமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் கருவுற்று 10வது மாதத்தில் எப்படி குழந்தை பிறக்குது அப்படின்றத, ஒரு தாமரை பூ வந்துட்டு மொட்டு ஆரம்பித்து அது வந்துட்டு எப்படி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போய் மலராக மாறுது அப்படின்றத வந்துட்டு அதன் மூலிமா வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருந்ததுங்க. அது உள்ளே ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூம்குள்ளே போயிட்டு நம்ம மூச்சை இழுத்து ஒன்றா விடும்போது அப்படி இல்லைன்னா அப்படின்ற மாதிரி சவுண்டில் விடும்போது நம்ம பாடியே ஷேக் ஆகிற மாதிரியான ஒரு வைப்ரேஷன் வருதுங்க. அது உண்மையிலுமே ரொம்பவும் ஆச்சரியப்படுற வகையில் தான் இருக்குதுங்க. இந்த குடைவரை கோயிலை வந்துட்டு பாண்டியர்கள் காலத்தில் வந்துட்டு இதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த குடைவரை கோயிலை வந்துட்டு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாக செதுக்கி
அதுக்கப்புறமா வந்து உள்ளே இருக்கிற பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பாறை மேலே வந்துட்டு சுண்ணாம்பு கலவை வந்துட்டு பூசியிருக்கிறாங்க. அந்த சுண்ணாம்பு கலவை வந்துட்டு காயறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கிற பழம், செடி, கொடி, மூலிகைகள் இது எல்லாத்தையுமே அரைச்சி அதில் வர்ற வண்ணங்களை தான் வந்துட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்த இந்த சித்தன்னவாசலினுடைய சமணர் படுகைகளும் அதே மாதிரி சமணர் அந்த குடைவரை கோயிலில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸும் உங்களுக்கு ரொம்பவுமே ஆச்சரியப்படும் வகையிலும் ரொம்பவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். அது உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். அவங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு இது ஒரு நினைவாக இருக்குங்க. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அஜந்தா குகைகளுக்கு ஈக்குவலான ஒரு இடங்க இது. இதை கண்டிப்பாக வந்து பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த இடத்தினுடைய கூகுள் மேப் லொக்கேஷன் நான் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல இடத்துல நம்ம மீட் பண்ணலாம்.